வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். நம்ம அகாடமியில பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான ஏஎஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸ் கிளாஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல ப்ரீவியஸ் இயர், அதாவது லேட்டஸ்டா 2025ல கேட்ட லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் எந்த யூனிட்ல பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 4 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின். நம்ம அகாடமில கமிங் சண்டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட யூனிட் 4, 5, 6 3 யூனிட்டும் சேர்த்து ஸ்டேட் லெவல் ஃப்ரீ டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8220786536 இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கனாலே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 4ல் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்க என்ன இருக்கு. bxy ஈக்குவல் டு 2.5 அண்ட் byx என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாசிபிள் வேல்யூ ஆஃப் byx நமக்கு தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல bxy அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட் இஸ் correlation coefficient. அப்ப correlation coefficient எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். ஃபார்முலா என்னது? bxy is equal to bx on y னு சொல்லுவோம், which is equal to r into sigma x by sigma y. இதுதான் ஃபார்முலா. சிமிலர்லி byx-க்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? byx-ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 2.5ன்னு கொடுத்துட்டாங்க. பாசிபிள் வேல்யூ ஆஃப் byx என்னன்றத கேட்குறாங்க. அப்ப நமக்கு இது ரெண்டும் கனெக்ட் பண்ற மாதிரி, அதாவது bxy அண்ட் byx ரெண்டும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும்? bxy into byx is equal to r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வேர் இது என்னது? bxyன்றது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் rன்றது இட் இஸ் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இது நமக்கு ஆல்ரெடி வெல் நோன் ப்ராப்பர்ட்டி. இப்ப இதுல பாருங்க வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? bxy and byx, இதுக்கு தான் வேல்யூ 2.5 கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது r. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் யூசுவலி லைஸ் பிட்வீன் -1 to +1. இது நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. இங்க நமக்கு என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர். அப்ப r -1 to +1 லை ஆயிருந்துச்சு அப்படின்னா r ஸ்கொயர் எதுலங்க லை ஆயிருக்கும்? இட் இஸ் 0 to 1. இது நமக்கு ஃப்ரம் this we can get this statement. சரிங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். அப்ப பாசிபிள் வேல்யூ என்ன இருக்கலாம்? bxy into byx is less than or equal to 1. r ஸ்கொயரோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான் இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம 1ன்னு போட்டுடுறோம். இங்க என்ன தெரியும்? வேல்யூ bxyக்கு they have given 2.5. இது நமக்கு தெரியாது. byx less than or equal to 1. From this byx is less than or equal to 1 by 2.5. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 1 by 2.5 சிம்பிளிஃபை பண்றப்ப which is less than or equal to 10 by 25ன்னு கிடைக்கும். 10 by 25ன்றப்போ உங்களுக்கு வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 by 5 which is சிம்பிளிஃபை பண்றப்ப 2 by 5 வரும், which is less than or equal to 0.4. அப்ப byx ஓட வேல்யூ less than or equal to 0.4. மேக்சிமமே இதுதான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப இந்த வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த வேல்யூ பாருங்க, இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ இது வராது. இங்க 2 வராது. இது -1. இங்க -1ன்றது less than or equal to 0.4 தான். ஆனா நமக்கு கண்டிஷன் என்ன தெரியும்? ஒரு b of xy பாசிட்டிவா இருந்தா b of yxும் பாசிட்டிவா தான் இருக்கும். இது நெகட்டிவா இருந்தா இதுவும் நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப இங்க இந்த வேல்யூ பாசிட்டிவ்னால நமக்கு இந்த நெகட்டிவ் வேல்யூ வரதுக்கு சான்ஸ் இல்ல. சோ அவர் ஆன்சர் இஸ் 0.25. நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தட் 1 ஒரு ப்ராப்ளம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது. இப்ப இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். அந்த மெத்தடுக்கு நம்ம இவ்வளவு தூரம் டீடைல்டா பார்க்கணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சே நம்ம பார்க்கலாம். அந்த மெத்தட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? bxyன்றது 2.5 கொடுத்திருக்காங்க அண்ட் yxன்றது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ப்ராப்பர்ட்டி தெரியும். ஒரு
வேல்யூ எனி ஒன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தேனா இருந்தா ஒன்னா இருந்தா கண்டிப்பா பி ஆஃப் ஒய் எக்ஸ் என்னவா இருக்கும், லெஸ் தேன் ஒன்னா தான் இருக்கும். அப்ப லெஸ் தேன் ஒன்னுன்றப்ப நம்ம ஆப்ஷன் பாருங்க, இதை எலிமினேட் பண்ணிடலாம். இங்க 2 இருக்கு, இதுவும் வராது. இப்ப இது 2 தான் லெஸ் தேன் ஒன்ல இருக்கு. இந்த இதுல எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பி எக்ஸ் ஒய் அண்ட் பி ஒய் எக்ஸ் 2 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த வேல்யூ பாசிட்டிவா இருந்தா இந்த வேல்யூ கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும், இது நெகட்டிவா இருந்தா இது கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும். இந்த 2 தான் பாசிபிலிட்டி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்தளவு. ஒரு வேல்யூ பாசிட்டிவாவும் இன்னொரு வேல்யூ நெகட்டிவாவும் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது என்னது ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்படி நீங்க பாக்குறப்ப இது -1 இருக்கு, சோ இந்த ஆப்ஷனும் வராது. சோ நம்மளோட ஆன்சர் 0.25. இது ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மட்டும் வச்சு பேசுறப்ப. அப்ப இதுதான் மெத்தட் 2, இது செகண்ட் மெத்தட். நீங்க எப்படி வேணாலும் இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.